ஒரு அழகான காட்டில் கோரிக்காகம் வாழ்ந்துட்டு இருந்தது. ஒரு நாள் எதிர் வீட்டில் இருந்த மீனுக்குருவியோட வீட்டில் ஏதோ ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருந்தது. அந்த ஃபங்க்ஷனுக்கு தன்னையும் கூப்பிடுவாங்கன்னு நினச்ச கோரிக்காகம் வீட்டில் எந்த உணவும் அன்னைக்கு சமைக்கவே இல்லை. என்னது இது, மீனுக்குருவியோட வீட்டில் ஃபங்க்ஷனே நடந்து முடிய போகிற மாதிரி தெரியுது, ஆனால் என்னை இன்னும் கூப்பிடவே இல்லை. இந்த மீனுக்குருவி சரியான திமிர் பிடிச்சவ. அந்த காட்டில் வாழ்ந்துட்டு இருக்க பறவைகள்லேயே மிகவும் சுயநலமான பறவை இந்த கோரிக்காகும். மற்றவங்க கிட்ட இருந்து என்ன வாங்கலான்னு தான் கவனமாக இருக்குமே தவிர தான் யாருக்கும் எந்த உதவியுமே செய்யாது. இதனாலேயே அந்த காட்டில் வாழ்ந்த பறவைகள் கோரிக்காகத்தோட ஃப்ரெண்ட்ஷிப்பை விரும்புறதே இல்லை. அந்த நேரம் பார்த்து ஒரு சிட்டுக்குருவி கோரிக்காகத்தோட வீட்டுக்கு வந்துச்சு. காகம்க்கா, நான் சாப்பிட்டு 2 நாளாச்சு. உங்ககிட்ட ஏதாச்சும் உணவு இருந்ததுன்னா கொஞ்சம் கொடுங்களேன். சிட்டுக்குருவி இப்படி கேட்டதும் கோரிக்காகம் தன்னோட மனசில் இப்படி நினச்சிது, நானே என்னை ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடலன்னு டென்ஷனில் இருக்கேன், இதில் இந்த சிட்டுக்குருவி வேற. இப்படி நினச்ச கோரிக்காகத்தோட மனசில் திடீர்னு ஒரு யோசனை தோணுச்சு. சிட்டுக்குருவி, உனக்கு சாப்பாடு கிடைக்கிறதுக்கு நான் ஒரு யோசனை சொல்கிறேன். அதோ அங்கே ஒரு வீடு தெரியுது பாரு, அந்த வீட்டுக்கு முன்னாடி கூட நிறைய பறவைகள் நின்று பேசிகிட்டு இருக்காங்கல்ல, அந்த வீட்டில் இன்னைக்கு ஃபங்க்ஷன் நடக்குது. நீ அங்கே போனீன்னா உனக்கு தேவையான அளவு சாப்பாடு கிடைக்கும். ஓ, அப்படியா காகம்க்கா? சரி சரி, நான் போய் இப்போவே அவங்க கிட்ட இருந்து சாப்பாடு வாங்கிட்டு வரேன். கோரிக்காகம் சொன்ன மாதிரி அந்த வீட்டுக்கு போன சிட்டுக்குருவி நிறைய உணவு வாங்கிட்டு வந்தது. சிட்டுக்குருவி, இவ்வளோ சாப்பாடையும் உன்னால் தனியாக சாப்பிட முடியாது. எங்கள் வீட்டுக்குள்ளே வா, நாம் 2 பேரும் ஆளுக்கு பாதியாக சாப்பிட்டுக்கலாம். சரின்னு சொன்ன சிட்டுக்குருவியும் அந்த சாப்பாட்டை ஆளுக்கு பாதியாக சாப்பிட்டாங்க. ஆமாம் சிட்டுக்குருவி, உனக்குன்னு சொந்தமாக வீடு எதுவும் இல்லையா? எனக்குன்னு சொந்தமாக வீடு குடும்பம் எல்லாமே இருந்துச்சு. ஆனால் போன வருஷம் பெஞ்ச மழையில் என்னோட வீடும் அப்புறம் என்னோட குடும்பத்தில் இருந்தவங்களும் தண்ணியில் அடிச்சிட்டு போயிட்டாங்க. நான் எவ்வளோ தேடியும் அவங்கள என்னால் கண்டுபிடிக்கவே முடியல. அவங்க இப்போ உயிரோடு இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியல எனக்கு. அப்படின்னா நீ இங்கேயே என் கூடவே தங்கிட. நானும் இந்த வீட்டில் தனியாக தான் இருக்கேன். நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து இருக்கலாமே. அந்த கோரிக்காகத்தோட நோக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்காத சிட்டுக்குருவியும் அதுக்கு சரின்னு ஒத்துக்குச்சு. கோரிக்காகம் எங்கெங்கே உணவு கிடைக்கும்னு சிட்டுக்குருவி கிட்ட சொல்லும். சிட்டுக்குருவி அதே மாதிரி அங்கே போய் உணவு வாங்கிட்டு வரும். கோரிக்காகமும் சிட்டுக்குருவியும் அந்த உணவை சாப்பிட்டுட்டு தூங்கிடுவாங்க. சில நேரங்களில் வெளியில் உணவு கிடைக்காத சமயங்களில் கோரிக்காகம் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தது. இப்படியே நாட்கள் கடந்து போயிட்டு இருந்தது. ஒரு நாள் கோரிக்காகம் சிட்டுக்குருவி கிட்ட இப்படி சொல்லுச்சு, சிட்டுக்குருவி, நாளைக்கு கிளியோட வீட்டில் ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக என்னை கூப்பிட மாட்டாங்கன்னு தெரியும். அதனால் நீ போயிட்டு அங்கேருந்து உணவு வாங்கிட்டு வந்துரு. நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டுக்கலாம். சரின்னு சொன்ன சிட்டுக்குருவியும் கிளியோட வீட்டுக்கு உணவு வாங்க போச்சு. வழக்கம் போல் கிளியும் நிறைய சாப்பாடு கொடுத்து அனுப்புச்சு. 2 பேரும் அந்த உணவை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. திடீர்னு சிட்டுக்குருவியோட கண்ணுக்கு ஒரு விஷயம் தென்பட்டுச்சு. கோரியக்கா, இங்கே பாருங்க, என்னோட உணவுல ஏதோ ஒரு மோதிரம் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆஹா சிட்டுக்குருவி, நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரி தான். இந்த மோதிரத்தை பார்க்க வைர மோதிரம் மாதிரி தெரியுது. இது கண்டிப்பாக அந்த கிளியோட மோதிரமாக தான் இருக்கணும். ஆமாக்கா, அவங்க எனக்கு சாப்பாடு போடும்போது தவறி அந்த மோதிரம் இந்த சாப்பாட்டில் விழுந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதை நான் அவங்கக்கிட்டே கொண்டு கொடுக்க போகிறேன். சிட்டுக்குருவி, உனக்கு புத்தி கித்தி கெட்டு போச்சா என்ன? இந்த வைர மோதிரத்தை விற்றா நாம் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நமக்கு நிறைய பணம் கிடைக்கும். அதை நாம் ஆளுக்கு பாதியாக பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ நீ இருக்கிற நிலமையில அந்த பணத்தை வச்சு புதுசாக ஒரு வீடே கட்டலாம். அப்புறம் உனக்குன்னு ஒரு குடும்பத்தையும் உருவாக்கிக்கலாம். இது புரியாமல் மோதிரத்தை போய் திருப்பி தரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இல்லைக்கா, எனக்கு அது சரின்னு தோணலை. என்னதான் பணக்காரங்களாக இருந்தாலும் இந்த மோதிரத்தை வாங்க அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. இந்நேரம் இதை காணும்னு தேடிட்டு இருப்பாங்க. அதனால் நான் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட போய் கொடுக்க தான் போகிறேன். ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு சொந்தக்காரங்கெல்லாம் வீட்டுக்கு போன பிறகு தான் தெரியுது,
கிளிக்கு தன்னோட மோதிரத்தை காணுன்ற விஷயம். ஐயையோ, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. மோதிரத்தை எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே கிடைக்கல. ஒருவேளை வீட்டுக்கு வந்த சொந்தக்காரங்க எடுத்துகிட்டு போயிருப்பாங்களோ? அப்படியே சொந்தக்காரங்க எடுத்துகிட்டு போயிருந்தாலும் அவங்க கிட்ட என் மோதிரத்தை எடுத்தீங்களான்னு எப்படி கேட்க முடியும்? இப்போ என் வீட்டுக்காரருக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? இப்படி கிளி தனக்குள்ளே பேசிகிட்டு இருக்கும்போது வெளியிலேருந்து யாரோ கூப்பிடுற சத்தம் கேட்டு வெளியில் வந்து பார்த்துச்சு. அங்கே சிட்டுக்குருவி மோதிரத்தோட நின்றுட்டு இருந்தது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் இருந்து நான் சாப்பாடு வாங்கிட்டு போயிருந்தேன். அதில் இந்த மோதிரம் இருந்துச்சு. அதான் இது உங்களோடதாக தான் இருக்கும்னு நினச்சி இங்கே கொண்டு வந்தேன். சிட்டுக்குருவி, உனக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல. இவ்வளோ நேரம் இந்த மோதிரத்தை காணோன்னு நான் தேடாத இடம் இல்லை. இவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் இந்த மோதிரத்தை திருப்பி கொடுக்கணும்னு நினச்ச உன்னோட நேர்மை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. உனக்கு என்ன வேணும்னு கேளு, செய்கிறேன். இதில் என்னங்க இருக்கு? இந்த மோதிரம் உங்களுடையது. அதை உங்ககிட்ட கொடுக்க வேண்டியது என்னோட கடமை. அதனால தான் கொண்டு வந்தேன். சரி, இந்தா, இதில் 50,000 ரூபா பணம் இருக்குது, இதை வச்சுக்கோ. அப்புறம் உனக்கு எப்போ என்ன உதவி தேவைப்பட்டாலும் என்கிட்ட வந்து கேளு. உனக்கு உதவி செய்கிறதுக்கு நான் எப்போவுமே தயாராக இருப்பேன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் எல்லாரும் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.